உங்க பிரபாகரனின் மகனின் ரைடு எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். நாம் தமிழர் மாற்றமே. நீ யாரா எனக்கு பிச்சை போட்டு 4-3 சீட்டை கொடுத்து என்னை எம்பி எம்எல்ஏ ஆகிறது? நாடு என்னது, உரிமை என்னது, மக்கள் என் மக்கள், நான் மக்களுக்கானவன். அவன் என்னை தோற்கடிக்கட்டும், தோற்பது நான் அல்ல அவன். என் அப்பன், என் சித்தப்பன், என் மாமன், என் ஆத்தா, என் அக்கால், என் தங்கை தோற்கிறார், நான் அல்ல. எங்கள் தோல்வி தமிழ் பேரினத்தின் தோல்வி, நாம் தமிழர் கட்சியின் தோல்வி அல்ல. நான் நினைச்சா என்ன பண்ணலாம், ஒரு 25-30 சீட்டு, ஒரு 1000-500 கோடியை வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு இல்ல எவன் ரொம்ப பேசுறான்னு அவனுக்கு 4 சீட்டை கொடுத்துட்டு நீ நிற்பா பாப்பா அப்படின்னு கேக்குறாரு. நான் உன்னோட போர் செஞ்சேன், நான் உன்னை எதிர்த்து போரிட்ட, என்னை தூக்குல போடுறேன். சரி, இந்த 7 வயசு போய் என்னடா பண்ண, அவனை ஏன்டா தூக்குல போடுறேன்? ஏமாறான். மருதுபாண்டியர் ரத்தத்தில் வாரிசை ஒருவனை உயிரோடு 7 வயது பையனை விட்டு போனாலும் எதிர்காலத்தில் அவன் எழுந்து வருவான், அவனை எதிர்கொள்வது கடினம் என்று தூக்குல போடுவான். ஆனால் அவன் ரத்த துளிகளில் சிந்திய ரத்தத்தில் விளைந்து எழுந்த வீரியமிக்க வீர மறவர்கள் பல லட்சக்கணக்கில் இந்த மண்ணில்